சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டிற்கு மர்ம நபர் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோதனைக்கு பிறகு மிரட்டல் போலியானது என்று தெரிய வந்துள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார்? விசாரணையில் தெரிய வந்தது என்ன? கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. விஜய் பரப்புரை நடந்த இடத்திலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோரிடமும் நேரில் சென்று அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தினார். இதனிடையே தனி விமானம் மூலம் விஜய் சென்னைக்கு கிளம்பிய நிலையில் ஈசிஆர் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு அக்கட்சியின் தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருந்தனர். அப்பொழுது சிலர் போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விஜய் வீடு மற்றும் வீட்டிற்கு வரும் வழி என பல இடங்களில் 2 ஆய்வாளர்கள், 10 உதவி ஆய்வாளர்கள், 30 காவலர்கள் என சுமார் 70 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் விஜய்க்கு மத்திய அரசின் Y பிரிவு பாதுகாப்பு இருப்பதால் விஜயின் இல்லத்திற்கு கூடுதல் CRPF வீரர்கள் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. இதனிடையே ஞாயிறு மாலை 6:58 மணியளவில் DGP அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது. அதில் நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. இது குறித்து உடனே நீலாங்கரை காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே மோப்பநாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் விஜய் வீட்டிற்கு விரைந்தனர். அவர்கள் சுமார் 45 நிமிடங்கள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. இதனால் இது ஒரு புரளி என்பது தெரிய வந்தது. எனினும் விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.